அன்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியாக இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதில் பங்குனி உத்திரம் அப்படின்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரிச்சது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இத்தகைய சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். கடகராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு மாதமாக அமையுமா, இல்லை எதெல்லாம் சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள் சொல்லும்போது மிகவும் ஒரு மென்மையான மனதிற்குரியவர்கள்னு சொல்லலாம், இலகிய மனதிற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு உதவின்னு கேட்டால் உடனே செஞ்சுருவாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். என்னங்க உதவி செய்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உதவி செஞ்சாலும் சரி, யாருக்கா ஒரு ஹெல்ப்னா உடனே ஓடி போய் செய்வாங்க. அந்த மனசு தாங்காத ஒரு கஷ்டம்னா அது செய்யும் போது என்ன ஆகும், இதெல்லாமே பல பேர் பயன்படுத்திட்டு இவங்களுக்கு திருப்பி அதை ரிட்டர்னும் கொடுக்க மாட்டாங்க. அகைன் இவங்க உதவின்னு கேட்கும் போதும் தயங்குவாங்க, இவங்க செஞ்சுருவாங்களா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யார்கிட்ட கொடுக்குறாங்கல்ல, அது போல் சில விஷயங்கள் பாதிப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது, சில விஷயங்கள் பாதகமாக இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா. அதனால் கொஞ்சம் தண்ணியில் எங்கேனா வெளியே போனால் தண்ணி வீட்டிலேருந்து கொண்டு போங்க. அந்த மாற்றி குடிக்கலாம் வேண்டாம். நேரத்துக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் கடகராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிறது கூட ஒரு வாட்டர் கேனில் தண்ணி வச்சுக்கிறது மிகவும் சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும். முக்கியமாக ஆரஞ்சு கலர் வாட்டர் கேன் பயன்படுத்திங்கன்னா அதில் ஒரு சூட்சமமான விஷயங்கள் இருக்குது. அது உங்களுக்கு பலனும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த கடகராசி என்பவர்கள் யாராவது தேர்வு எழுத போகும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். அதுக்கு கடகராசி மூலம் பயப்பட வேண்டாம். சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் கொஞ்சம் கடினமான சில விஷயங்கள் செய்யும்பொழுது தான் அதில் ஒரு வெற்றி அப்படின்னு விஷயத்தை அடைய முடியும். இப்போ ரன்னிங் ரேஸில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா உசேன் போல்ட் ஓடும்போது அவர் அந்த செகண்ட்ஸுக்காக அந்த அளவுக்கு உடம்பை தயார் பண்ணி வச்சிருப்பார். அப்போ தான் அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் போகும்பொழுது தான் அந்த வெற்றி கனியை பறிக்க முடியும். இல்லை நான் பொறுமையாக தான் ஓடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசேன் போல்ட் இப்போ பேசக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்க மாட்டார். கடைசியாக யாரோ தெரியாத ஒரு பர்சனாக இருப்பார். இப்போ நீலாவில் கால் வச்சது ஆம்ஸ்ட்ராங்னு சொல்கிறோம். இப்போ முதல்ல கால் வச்சது மட்டும் நம்மளுக்கு தெரியும், 2வது கால் வச்சது யாரும் நம்ம மறந்துட்டோம். அதை பற்றி உலகம் பேசுகிறது இல்லை. அப்போ இந்த கடகராசி என்பவர்கள் இன்னும் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் அக்கறையோடு செய்யும் பொழுது அவங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாமே சாதகம் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண்டிப்பாக நல்ல முயற்சி செய்யுங்கள், நல்ல பயிற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் விரும்பிய ஒரு துறையை தேர்ந்தெடுக்க இந்த மார்க்ஸ் தான் உதவும். அதனால் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் படிப்பது மிக ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் கடகராசி அன்பர்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள், மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட வாழ்க்கை துணையின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரு ஜாக்பாட்டான ஒரு விஷயம்தான். அடுத்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி போன மாதம் கூட சொல்லியிருப்போம், உங்களுக்கு கொஞ்சம் வரன் கிடைப்பதில் சிறிய சிக்கல் இருக்குது. அப்போ என்ன சிக்கல் இருக்குது, என்ன திருமணம் நடக்காதா இப்போவும், இல்லை பேசி வச்சிருக்க திருமணம் தடை ஏற்படுமானா ஒரு சண்டை சச்சரவுடன் கூடிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லையா, நீங்கள் பார்த்துருக்க வரன் பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் துறையிலையோ, ஒரு கெமிக்கல் துறையில் ஒர்க் பண்ணிருக்காரு, ஒரு இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறாரு, இல்லை ஒரு போலீஸாக இருக்காரு, லாயராக இருக்காரு, ஜட்ஜாக இருக்காங்க, சரிங்களா. இது போல் தினசரி மருத்துவராக இருக்காங்க, செவிலியராக இருக்காங்க. இது போல் தினசரியும் இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்தாங்கன்னா அதை விட
வேறு வரமே தேவையில்லை உங்களுக்கு. அந்த லைஃப் தான் உங்களுக்கு ஜாக்பாட். லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு டேர்ன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் திகழுது. இது எப்போவுமே கடகராசி நண்பர்கள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருடம் ஃபுல்லாகவே நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக புதிய முயற்சிகள் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நண்பர்கள் இருக்கலாம். புதிய முயற்சிகளை இந்த பங்குனி மாதத்தில் அறவே தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் மூலமாக விரயங்கள் ஏற்படும். கடன் தீராத கடன் இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட போகலாம், போலீஸ் ஸ்டேஷன் கூட போகலாம், அதுக்கான சான்சஸ் உண்டு. விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு ஒரு முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வராது, ஒரு பிரச்சனையில் முடியும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது மிகவும் நல்ல விஷயங்கள். மாத இறுதியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு அவர்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள், இதை கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறிய செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சின்ன அடிபடுறதோ இல்லை ஒரு செப்பல் ஷூஸ் வாங்கி கொடுக்குறதோ இது போல் விஷயங்கள் எதாவது, இல்லை பாத யாத்திரை போவார் அது விஷயங்கள்லாம். ஸோ இது போல் இல்லை டொனேஷன்ஸ் எதனா கொடுக்குறது, ட்ரஸ்ட்டெலாம் இருக்கும் பாருங்கள், தொண்டு நிறுவனம் அவங்களுக்கு டொனேட் பண்ணுறது, இது போல் விஷயங்கள் செய்வது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு, குழந்தைகளுக்கு உடலில் சிறிய உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலர்ஜிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெளியெல்லாம் நிறைய விளையாடாமல், பட் ஏன்னா இதெல்லாம் வந்தால் தான் உடம்புல இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆகும். அந்த சில விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் சிறு பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபுட் அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த ஹோட்டல் ஃபுட்டு, வெளியே அவுட் சைட் ஃபுட் எல்லாமே கொஞ்சம் அறவை துவைப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. வேலையில் ஒரு விதமான அழுத்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா வேலையில் நீங்கள் எந்த புது முயற்சியும் எடுக்க வேண்டாம். யாரை பற்றியும் எதை பற்றியும் தவறாக புறம் பேசுதலை கண்டிப்பாக நிறுத்துங்க. அதனால் விரயமே ஏற்படும். போயிட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. அதனால் இப்போ கொஞ்சம் வாயை மூடி மௌனம் இருப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வழக்குகள், சரிங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்காக காத்துட்ருக்கீங்களா, ஒரு பெரிய கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய கோர்ட்டு கேஸ் வழக்குலாம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தரப்பொழுது, பெரிய கடனில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய சலுகைகள், நிறைய பேரோட உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். உங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுப்பாங்க, இது பண்ணு கொடுத்துக்கிட்டு நீங்கள் வேலை செய்ய அடுத்தடுத்து வேலைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களை அதுதான் டெஸ்ட் பண்ண வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ தான் நீங்கள் ஒன்று எந்த அளவுக்கு உங்களோட பவரை இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்குறதுக்கான, இப்போ புதிய தொழில் தொடங்க வேண்டாம், அது பிரச்சனையே கண்டிப்பாக கொடுக்கும், கடனை ஏற்படுத்திடும் முக்கியமாக, அதை பார்த்துங்க. புதிதாக வீடு கட்டுபவர்கள் அடுத்த மாதம் உங்கள் வீடு கட்டுற விஷயத்தை வச்சுங்க. இந்த காலகட்டத்தில் வீடு கட்டும் விஷயத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பது, ஏதாவது ஒரு வெற்றிக்காக, சரிங்களா, வெற்றிக்காக போராடக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான விஷயமா இருக்கும். இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமைவதற்கான காலகட்டமாகவும், புதிய முயற்சிகள் வேண்டாம். ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுக்கு சப்போர்ட்டான விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அதனால வெற்றிகள் கிடைக்கும். தந்தையாரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் கடகராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போது பங்குனி மாதத்தில் கடகராசி என்பவர்கள் என்ன பண்ணணும், தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தந்தையோட பர்மிஷனும் அவங்களோட ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.